நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா 1000 குழந்தைகள் உயிருடன் பிறக்கும்போது அதில் 10 குழந்தைகள் வந்து பிறவி இருதய கோளாறோட பிறக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நாட்டில் பிறவி இருதய கோளாறோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் இருதயத்துறை மற்றும் இருதய அறுவை சிகிச்சை துறையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால பெருவாரியான இருதய கோளாறு உள்ள குழந்தைகளை நம்ம தக்க முறையில் தக்க நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவங்க முழுதும் குணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் டாக்டர் விஜய் சதாசிவம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் தலைமை இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். இப்ப நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா 1000 குழந்தைகள் உயிருடன் பிறக்கும்போது அதுல 10 குழந்தைகள் வந்து பிறவி இருதய கோளாறோட பிறக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நாட்டில் பிறவி இருதய கோளாறோட பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. பிறவி இருதய கோளாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருதயத்துக்குள்ள ஒரு துவாரம் இருக்கலாம், இல்ல இருதயத்துல நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்த பாதையில அடைப்பு மாதிரி இருக்கலாம், இல்ல இருதயத்தோட ஒரு பகுதி வளர்ச்சி அடையாம இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான இருதய கோளாறு இருக்கு. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா டெஸ்ட் பண்ணி, டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டா எக்கோ கார்டியோகிராம், அப்புறம் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அப்புறம் ஆன்ஜியோ டெஸ்ட், இதெல்லாம் தான் நம்ம இருதய கோளாறு குழந்தைகள் இருதய கோளாறுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி என்ன கரெக்டான ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நம்ம கண்டறிய முடியும் இந்த டெஸ்ட்டுகளால். ஸோ இந்த கரெக்டாக இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நம்மளால பிளான் பண்ண முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோயின் தன்மை பொறுத்து அமையும். ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ் மட்டும் கொடுத்து சரி பண்ணக்கூடிய நோய்கள் அல்ல இந்த பிறவி இருதய கோளாறு நோய்கள். இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதயமே உண்டாகும் போதே ஒரு மாறுதலோட உண்டாயிருக்கிறதுனால நம்ம மருந்துகள் மட்டும் கொடுத்து குணப்படுத்துறதுக்கு சாத்தியம் அல்ல. ஸோ அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்று ஆன்ஜியோ மூலியமா நம்ம டிவைஸ் க்ளோஷர்னு சொல்லுவோம், ஒன்று ஆன்ஜியோ மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த இருதயத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபாடுகளை சரி பண்ண முடியும். இப்படி ஆன்ஜியோவால முடியலன்னா குழந்தைகள் இருதய பிறவி கோளாறுகளுக்கு நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி நம்ம சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்ப இந்த வகையான ட்ரீட்மெண்ட்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால பிறவி இருதய கோளாறு உள்ள பெரும்பாலான குழந்தைகளுக்கு நம்ம முழுதும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள முழுதும் குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி குணமடைந்த குழந்தைகள் வந்து நார்மல் லைஃப் பின்னாடி அவங்க லீட் பண்றாங்க. அவங்க அத்லெட்டிக்ஸ்ல பங்கேற்கிறாங்க, ஓட்டம்ல எல்லாம் பங்கேற்று ப்ரைஸ் வாங்குறாங்க, அது நல்லா படிச்சு நல்ல பதவிக்கெல்லாம் வர முடியும். ஸோ இந்த மாதிரி பிறவி இருதய கோளாறு உள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ண வேண்டியது, முக்கியமான உங்களோட கடமை என்னன்னா கரெக்டான ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா குழந்தைகள் டாக்டரை அணுகி, அதுக்கு மேல இருதய கோளாறு இருக்குன்னு குழந்தைகள் டாக்டர் சந்தேகப்பட்டாங்கன்னா கரெக்டான நேரத்துல குழந்தைகள் இருதய துறை டாக்டரை சந்திச்சு அதுக்குண்டான டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி, அப்படி இருதய கோளாறு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா டெஃபினட்டா உங்க குழந்தைங்க நார்மல் குழந்தைகளா மாறி நல்ல வாழ்க்கை பின்னாலே வாழ முடியும். நன்றி.